புதுச்சேரியை பூர்வீகமாக கொண்டவர் கபடி பயிற்சியாளர் ராஜு. இவர் கண்ணகி நகரில் தங்கி அங்குள்ள ஏழை மாணவிகளுக்கு கபடி பயிற்சி அளித்து வந்தார். அனைவரது வீடுகளுக்கும் சென்று வரும் அளவுக்கு பழகியிருந்த ராஜு தாய் தந்தையின்றி பாட்டியின் ஆதரவில் வசித்து வந்த பள்ளி மாணவி ஒருவரின் வீட்டிற்கு பாட்டி இல்லாத நேரத்தில் சென்று வந்ததாக கூறப்படுகிறது. சம்பந்தப்பட்ட மாணவி கபடி விளையாடுவதால் போட்டி தொடர்பாக பேசுவதற்கு வந்து சென்றதாக அக்கம் பக்கத்து வீட்டாரிடம் ராஜு கூறி சென்றதாக கூறப்படுகிறது. இருமுறை அவர் வந்து சென்ற பின்னர் மாணவி அழுத நிலையில் காணப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சம்பவத்தன்று இரவு ஆள் நடமாட்டம் குறைந்த நிலையில் ராஜு பாட்டி இல்லாத நேரத்தில் அந்த மாணவியின் வீட்டிற்கு சென்றுள்ளார். ராஜு வீட்டிற்குள் இருக்கும் போதே மாணவியின் அலறல் சத்தம் கேட்டுள்ளது. இதையடுத்து வீட்டிற்குள் இருந்து ராஜு அவசரமாக வெளியே சென்றதைக் கண்டு சந்தேகமடைந்து பக்கத்து வீட்டு பெண் ஒருவர் மாணவியின் வீட்டுக்குள் சென்று பார்த்ததாகவும் வீட்டிற்குள் கண்ணீர் விட்டு கதறி அழுது கொண்டிருந்த மாணவி தனக்கு நேர்ந்த கொடுமை குறித்து விவரித்ததாகவும் கூறப்படுகிறது. தன்னை மாநில அளவிலான போட்டியில் பங்கேற்க அனுமதிக்க வேண்டுமென்றால் ஆசைக்கு இணங்குமாறு பயிற்சியாளர் ராஜு பாலியல் தொல்லை கொடுத்ததாகவும் அத்துமீறலில் ஈடுபட்டதாகவும் தெரிவித்த மாணவி இதனை வெளியில் சொன்னால் எந்த ஒரு கபடி போட்டியிலும் இடம்பெற முடியாது என்று ராஜு மிரட்டியதாகவும் தெரிவித்தார். இதையடுத்து அப்பகுதி மக்கள் மாணவியுடன் கண்ணகி நகர் அனைத்து மகளிர் காவல் நிலையம் சென்றனர். மாணவியின் பாட்டி நடந்த சம்பவம் குறித்து போலீசாரிடம் புகார் அளித்தார். ராஜு மீது போக்சோ உள்ளிட்ட சட்ட பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவாக உள்ள கபடி பயிற்சியாளர் ராஜுவை தேடி வருகின்றனர். இதற்கிடையே பிரபல ஜூனியர் வீராங்கனை ஒருவர் ராஜுவிற்கு ஆதரவாக கருத்து தெரிவித்த நிலையில் இந்த புகாரின் உண்மைத்தன்மை குறித்தறிய ராஜுவின் நடவடிக்கைகள் குறித்து அவரிடம் பயிற்சி பெற்ற மற்ற கபடி வீராங்கனைகளிடமும் போலீசார் விரிவான விசாரணையை முன்னெடுத்துள்ளனர். 29 வயதுடைய ராஜு ஏற்கனவே கண்ணகி நகர் போலீஸ் பாய்ஸ் கிளப்பில் கபடி பயிற்சியாளராக இருந்தபோது தவறான தொடுதலில் ஈடுபட்டதாக மாணவிகள் அளித்த புகாரின் பேரில் அவனை அங்கிருந்து வெளியேற்றியது குறிப்பிடத்தக்கது. பாலிமர் செய்திகளுக்காக ECR செய்தியாளர் ஆதாம் மற்றும் வேல்ராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.